ஹலோ எவ்ரிவன். நம்ம லாஸ்ட்டாக எது வரைக்கும் பார்த்தோம் ஞாபகம் இருக்கா? ஆக்சுவலாக சச்சின் சாரை வந்து அவங்களோட கோச் இருக்கிற ஸ்கூலுக்கே வந்து மாற்றிடுவாங்க, சேஞ்ச் பண்ணிடுவாங்க. ஸோ அதோடு நம்ம முடித்தோம். இப்போ நெக்ஸ்ட் பேராகிராஃப் பாருங்கள். இன் மை ஃபர்ஸ்ட் இயர் அட் சாரதா ஆஷ்ரமம் I played 55 practice matches during the summer break of 60 days. நான் சாரதா ஆஷ்ரமுக்கு மாறிட்டேன். ஆக்சுவலாக வந்து எனக்கு சம்மர் கிளாஸ் வந்து 60 நாளில் நான் 55 நாள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. மை சம்மர் செஷன்ஸ் யூஸ்டு டு ஸ்டார்ட் அட் 7:30 AM அண்ட் எண்ட் அட் 4:30 AM. என்னோடய சம்மர் செஷன் வந்து பார்த்திங்கன்னா, சம்மரில் நான் கிளாஸ் போகும்போது எனக்கு எப்போது கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும்னா 7:30 காலையில் 7:30 மணிலேருந்து ஈவினிங் 4:30 மணி வரைக்கும் எனக்கு கிளாஸஸ் இருக்கும்னு சொல்கிறாங்க. மை ஈவினிங் செஷன் வுட் ஸ்டார்ட் அட் 5. நான் 4:30 மணிக்கு முடிச்சது பிறகு எனக்கு ஒரு 1/2 hour பிரேக் விட்டு 5 o'clockலேருந்து எனக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க. 5 PM ஆஃப்டர் ஒன்லி எ 30-minute பிரேக். During the break, Sir would often give me some money to go and have வடப்பா. அந்த அரை மணி நேரம் பிரேக்கில் வந்து எனக்கு அர்ச்சேக்கர் சார் வந்து எனக்கு ₹1 மணி கொடுத்து, மும்பைலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமஸ் ஃபுட்டுமா, அந்த ஃபுட் பேர் வந்து வடப்பாவுன்னு சொல்லுவாங்க. ப்ரெட் மாதிரி இருக்கும். அந்த ப்ரெட்டை வந்து ஆக்சுவலாக ஒரு பன்னு மாதிரி இருக்கும். அந்த பன்னை வந்து ஸ்லைஸ் பண்ணிவிட்டு அதுக்கு நடுவில் வந்து ஒரு எப்படி சொல்கிறது, போண்டா மாதிரி இருக்கும். அதை உள்ளே வச்சுட்டு சாப்பிடுவாங்க. அது வந்து மும்பையில் வந்து ஒரு ஃபேமஸான ஃபுட்டு. சரிங்களா? அதை வந்து சாப்பிட எனக்கு காசு தருவாருன்னு சொல்கிறாங்க. சரியா? நெக்ஸ்ட்டு, பிட்வீன் 5 PM அண்ட் 7 PM ஐ வுட் ஹாவ் 5 more நெட் செஷன்ஸ். எனக்கு 5 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் நெட் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கான ஒரு டைம் எனக்கு. அப்போ நெட்டில் தான் நான் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருப்பேன்னு சொல்கிறாரு. டுவர்ட்ஸ் த லாஸ்ட் 15 minutes, இப்போது 5லேருந்து 7 மணி வரைக்கும் எனக்கு 6:45 அந்த கால் மணி நேரத்தில் வந்து எனக்கு லாஸ்ட் 15 minutesல சார் என்ன பண்ணுவாருன்னு சொல்கிறாரு. சார் வுட் பிளேஸ் எ ₹1 காயின் ஆன் த டாப் ஆஃப் த ஸ்டம்ப்ஸ். எங்கள் சார் வந்து ஸ்டம்ப் மேலே வந்து ஒரு ₹1 காயினை வச்சுருவார். இஃப் ஐ மேனேஜ் டு அவாய்ட் கெட்டிங் அவுட் த காயின் வாஸ் மைன். நான் அவுட் ஆகாமல் விளையாடினா அந்த காயின் வந்து எனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. இன் திஸ் செஷன் எவ்ரி பவுலர் இன் த கேம்ப் வுட் கம் அண்ட் பவுல் டு மீ. அந்த செஷனில் பார்த்தீங்கன்னா எங்கள் கோச்சிங் கிளாஸில் இருக்க எல்லா பசங்களுமே வந்து எனக்கு பவுலிங் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வித் சம் 60 to 70 பாய்ஸ் ஃபீல்டிங். ஒரு 60-70 பேர் வந்து ஃபீல்டிங் பண்ணுவாங்க. It meant I had to hit every ball along the ground to survive those intense 15 minutes. ஓகே, இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் அந்த 15 minutesல ஒரு க்ரூஷியலான ஒரு பதட்டமான ஒரு டைமில் வந்து எனக்கு என்ன சொல்கிறது, நான் ரொம்ப டயர்டாகவே இருந்தால் கூட எனக்கு அந்த ₹1 காயினை நான் ஜெயிக்கணும், எனக்கு ஒரு கான்சன்ட்ரேஷன் பவர் வரணும் அப்படின்றதுக்காக தான் வந்து எனக்கு சார் வந்து அந்த விளையாட்டை வந்து எங்களுக்கு பண்ண சொல்லுவார் அப்படின்னு சொல்லுவார். அந்த ₹1 காயின் இவர் வின் பண்ணுறது தான் வந்து இவருக்கு அந்த டைமில் வந்து ரொம்ப சந்தோஷமான ஒரு நாட்களாக இருக்குமா. Winning the ₹1 coin used to give me immense satisfaction and taught me how to concentrate even when physically drained. நான் ஃபிசிக்கலாக வந்து எனக்கு ரொம்ப டயர்டாக இருந்தாலும் நான் எந்த அளவுக்கு கான்சென்ட்ரேட்டடோடு அந்த விளையாட்டை விளையாடுறேன் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் வந்து அந்த சார் அந்த ₹1 வைப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. அட் the end of it all, Sir would tell me to run 2 full circuits of Shivaji Park with my pads and gloves on. இது எல்லாம் முடிச்சிட்ட பிறகு, கோச்சிங் முடிச்சிட்ட பிறகு சார் என்னை வந்து அந்த நீ பேட் அந்த க்ளவுஸோடவே வந்து 2 முறை வந்து எனக்கு சிவாஜி பார்க்கை வந்து ஓட விடுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. That was the last part of my training and it would be completely exhausted by the end of it all. எனக்கு வந்து 7 மணிக்கு முடிச்சுட்டு வீட்டுக்கு எல்லோரும் போயிடுவாங்க. ஆனால் நான் மட்டும் வந்து 2 சர்க்கியூட் வந்து நான் ஃபுல் பார்க்கை சுற்றி வருவேன். எனக்கு ரொம்ப 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 டயர்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. கம்ப்ளீட்லி எக்ஸாஸ்டட்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப களைப்பாக இருக்கிறதுன்னு அர்த்தம். சரியா? இட் வாஸ் அ ருட்டீன். இது வந்து எனக்கு ருட்டீனான ஒன்று. இட் வுட் ரிப்பீட் த ரைட் த்ரூ மை சம்மர் ஹாலிடேஸ் அண்ட் இட் ஹெல்ப்டு மீ டு பில்ட் அப் ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் ஸ்டாமினா. இது வந்து நான் கோச்சிங் கிளாஸில் இருக்க ஃபுல்லாக எப்பயுமே ரெகுலராக பண்ணுவேன். இது வந்து எனக்கு என்னோடய ஃபிசிக்கலாகவும் சரி, என்னோடய மென்டல் மீன்ஸ் மனநிலையும் சரி எனக்கு வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்க ஹெல்ப் பண்ணிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்டாமினா அப்படின்னா என்னென்னு சொன்னால் பவர். சரியா? நெக்ஸ்ட், அக்கேஷ்னலி மை ஃபாதர் கேம் டு. ஸ்டாமினானா பவர்னு எழுதிக்கோங்க. சரியா? நம்ம உடம்புல இருக்க சக்தின்னு சொல்கிறோம்ல, அதுதான் வந்து ஸ்டாமினான்னு சொல்லுவாங்க. ஓகே, ரைட் இட் ஆஸ் பவர்.
Occasionally my father come to take me home, and I would always ask him to treat me to a special fruit cocktail at a juice center near the club. வழக்கமாக எப்போவாச்சும் வந்து எங்கள் அப்பா என்னை வந்து அங்கேருந்து பிக்கப் பண்ணிட்டு போவார். என் கிளப்பில் இருந்து என்னை பிக்கப் பண்ணிட்டு போவாங்க. கிளப்லேருந்து என்னை பிக்கப் பண்ணிட்டு போவாங்க. அப்படி பிக்கப் பண்ணிட்டு போகும்போது எனக்கு வந்து அங்கே என்னோடய கிளப்புக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு ஃப்ரூட் ஜூஸ் ஷாப் இருக்கும். அங்கே வந்து காக்டெயில்னு ஒரு ஜூஸ் இருக்கும். அந்த ஜூஸை குடிக்க நான் ரொம்ப ஆசைப்படுவேன்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக காக்டெயிலுன்றதுன்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, மோரார்லெஸ் வந்து அதில் லெமன் ஜூஸ் கண்டிப்பாக இருக்கும். லெமன் ஜூஸில் வந்து நிறைய ஃப்ரூட்ஸ் ப்ளஸ் நிறைய சாலட்ஸ்லாம் ஆட் பண்ணி, நிறைய டிஃப்ரென்ஸ் ஆஃப் க்ரீம்ஸு நிறைய என்னென்னமோ ஆட் பண்ணி அது வந்து ஒரு ஜூஸ்ன்னு சொல்லுவாங்க. அது பேர் தான் வந்து காக்டெயில். சரிங்களா? While this regular demand was a little unreasonable, because at the time I did not realize that my parents also had to take care of the needs of my brothers and sisters. அந்த டைமில் வந்து எங்கள் அப்பா கிட்ட அடிக்கடி கேட்பேன். எனக்கு வந்து அப்போல்லாம் தெரியாது வீட்டில் வந்து கஷ்டம் இருக்கும், நம்மளுக்கு இதெல்லாம் வாங்கி தராங்க அப்படின்றதுலாம் எனக்கு தெரியாது. எங்கள் அப்பா வந்து எனக்கு மட்டும்தான் செய்யணும் எல்லாமே நான் நினச்சிட்டு இருப்பேன். ஆனால் எங்கள் அண்ணா, அக்கா, தங்கச்சி எல்லாருக்குமே வந்து எங்கள் அப்பா செய்யணுன்றதை நான் அப்போ யோசிச்சதில்லை அப்படின்னு சொல்கிறாரு. மை ஃபாதர் வுட் இன்வேரிபலி எண்ட் அப் கிவிங் மீ தட் வாட் ஐ வாண்டட் ஜஸ்ட் see மை ஹாப்பி. எங்கள் அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் நான் கேட்டதெல்லாம் எனக்கு வாங்கி தருவார், என்னோட முகத்தில் சந்தோஷம் வரணுன்றதுக்காக அப்படின்னு சொல்கிறாங்க. ஆன் அதர் டேஸ் when I made my way home from Shivaji Park on my own, I would often fall asleep on the bus if I managed to sit down. நான் பார்க் என்னோட கோச்சிங் முடிஞ்ச பிறகு நான் பஸ்ஸில் வீட்டுக்கு போகும்போது எனக்கு இடம் கிடச்சிதுன்னா கண்டிப்பாக நான் தூங்கிட்டு தான் போவேன் அப்படின்னு சொல்கிறாரு. எனி ஒன் ஹூ ஹேஸ் பீன் ஆன் மும்பை பஸ் அட் த பீக் ஹவர்ஸ் வில் நோ ஜஸ்ட் ஹவு டிஃபிகல்ட் இஸ் இட் டு கெட் ஏ சீட். நீங்கள் யாருன்னா வந்து மும்பை இருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும், ரொம்ப ரொம்ப கஷ்டம். இந்த மாதிரி ஒரு குரூஷியலான டைம்ஸில் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். இடமே சீட்டே கிடைக்காது நமக்கு உட்கார அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி சீட் கிடச்சதுன்னா அன்றைக்கி நான் ரொம்ப லக்கி, நான் தூங்கிட்டே போவேன் அப்படின்னு சொல்கிறாரு. On days when I was not so lucky, it was still a challenge just to stand with me. கிட் பேக்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிலிண்ட்ரிக்கல் ஒரு ரவுண்டாக ஒரு பேக் இருக்கும். இந்த கிரிக்கெட்டர்ஸ்லாம் வச்சுருப்பாங்க, ரவுண்டாக இருக்கும் பாருங்கள் அந்த பேக், இப்படி மாட்டிப்பாங்க தோல். அந்த பேக் அவங்க வந்து வச்சுருந்தாங்க. அது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் இடத்த வந்து அடைச்சிக்குமா. பஸ்ஸில் வந்து இவர் நின்றுட்டுருக்காரு அப்படின்னா அந்த பேக் ஒரு இடம் அடைச்சிக்கும். அதனால வந்து அவங்க பஸ் கண்டக்டர் வந்து 2 டிக்கெட் நீ எடு அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட வந்து கேட்பாராம். Because the bus conductors would inevitably complain about me taking up the space of another passenger. நீயும் பேக்குமே வந்து இடத்த அடைச்சிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி திட்டுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இட் குட் பி எம்பராசிங்னா வந்து என்னன்னு சொல்கிறீங்கன்னா ஒரு மாதிரி எனக்கு அசிங்கமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? பிகாஸ் த கண்டக்டர்ஸ் வேர் ஆஃபன் ரூட் would sometimes ask me to buy 2 tickets. சில டைம்ஸ் வந்து எனக்கு 2 டிக்கெட்லாம் வாங்க சொல்லியும் கேட்பாங்க. I did not have the money for the second ticket. எனக்கு 2 டிக்கெட் வாங்குற அளவுக்கு என்கிட்ட காசு கிடையாது. அண்ட் ஐ ஹேட் டு லேர்ன் டு டேக் தீஸ் ரிமார்க்ஸ் இன் மை ஸ்ட்ரைட். ஆக்சுவலி ஸ்ட்ரைட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எ ஸ்டெப் ஆர் ஸ்டேஜ் இன் அ ப்ராக்ரஸ் டுவர்ட்ஸ் எய்ம். இதெல்லாம் தான் இந்த கஷ்டம்லாம் தான் வந்து நான் என்னுடைய கிரிக்கெட்டராக நான் ஆகிறதுக்கு கஷ்டப்பட்டிருக்கேன் அப்படின்னு வந்து அவர் சொல்கிறாரு. டர்ட்டி க்ளோத்ஸ் ஆஃபன் ஆடட் டு எம்பராஸ்மெண்ட். இந்த டர்ட்டி க்ளோத்ஸ், இந்த நான் ஒரே ட்ரெஸ் தான் வச்சுருக்கேன், அதே மாற்றி மாற்றி போட்டால் அது ரொம்பவும் அழுக்காக இருக்கும். அந்த டர்ட்டி ட்ரெஸ்ஸும் வந்து எனக்கு ஒரு எம்பராஸ்மெண்ட்டாக நான் என்ன சொல்லியிருக்கேன், எம்பராஸ்மெண்ட்னா அசிங்கமாக இருக்கும், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. வித் டைம் ஐ எவால்வ் எ வே ஆஃப் ராப்பிங் த கிட் பேக் அரவுண்ட் மீ. அந்த டைமில் வந்து அந்த கிட் பேக், அந்த ரவுண்டாக இருக்க பேக்கை வந்து நான் என் கூட வச்சுப்பேன், எங்கெங்கெல்லாம் அழுக்காக இருக்கோ அங்கெல்லாம் வச்சு நான் மறைச்சிப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. Just as the helmet pads become a part of me while batting, so the kit bag became an extension of me on the bus. இந்த kit bag தான் வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சரிங்களா? Next, I would often take the bus or train from Bandra to Churchgate, and it was all a great learning experience. ஆக்சுவலாக வந்து நான் எப்படி வந்து என்னோடய கிளப்புக்கு நான் போவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் வீடு வந்து பேந்திராவில் இருக்குது. நான் பேந்திராவிலேருந்து சர்ச் கேட்டுக்கு சில டைம்ஸ் பஸ்லேயும் போவேன், சில டைம்ஸ் ட்ரெயின்லேயும் போவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து எனக்கு நிறைய அனுபவத்தை வந்து எனக்கு கற்றுக் கொடுத்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா?
ஈவன் தோ ஐ லவ்டு கிரிக்கெட், நான் வந்து கிரிக்கெட்டை நேசித்தாலும் தேர் வேர் ஸ்டில் அக்கேஷ்னல் டேஸ் வென் பிளேயிங் வித் மை ஃப்ரெண்ட்ஸ் அட் ஹோம் வாஸ் சச் ஃபன் தட் ஐ வுட் கன்வீனியன்ட்லி ஃபர்கெட் ஐ வாஸ் சப்போஸ்டு டு கோ டு த நெட்ஸ். எனக்கு என்ன தான் கிரிக்கெட் விளையாடுறது ரொம்ப பிடிச்சிருந்தாலும் அதை விட வந்து எனக்கு சில நாட்களில் வந்து நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட என்னோடய காலனியில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடுறது எனக்கு அவ்வளோ ரொம்ப பிடிக்கும். அதுக்காக வந்து நான் சில டைம்ஸ் வந்து என்னோடய கோச்சிங் கிளாஸ் வந்து எதாவது சாக்கு சொல்லி நான் லீவ் போட்டுருவேன் அப்படின்னு சொல்கிறாரு. I was supposed to go nets. If I do not turn up, Archekar sir would jump on to his scooter and come to find me. அப்படி நான் வரலை அப்படின்னா என்ன பண்ணுவார்னா அர்ச்சேகர் சார் எங்கள் காலனிக்கு வந்து என்ன இழுத்துட்டு போயிடுவார் அப்படின்னு சொல்கிறாரு. சார் would spot me in the melee and virtually drag me out. மீலினா வந்து கூட்டம், நிறைய பேர் இருப்பாங்க சரியா. மீலி எங்கே இருக்குது பாருங்கள். எ கன்ஃபியூஸ்ட் க்ரௌட் ஆஃப் பீப்புள் சரியா, நிறைய பேர் இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு இடத்துலையுமே வந்து அர்ச்சகர் சார் வந்து எனக்கு கரெக்டாக ஃபைன் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுவாருன்னு சொல்கிறாங்க. ஐ வுட் கம் அப் வித் எக்ஸ்கியூசஸ், நான் வந்து நிறைய எக்ஸ்கியூஸ் சொன்னாலும் பட் ஹீ வுட் ஹாவ் நன் ஆஃப் இட், ஆனால் அவர் எதையுமே கண்டுக்க மாட்டார். ஹீ வுட் கெட் மீ டு த சேஞ்ச் அண்ட் ஹெட் ஆஃப் டு சிவாஜி பார்க். இவர் வந்து என்ன சிவாஜி பார்க்குக்கு கூட்டிகிட்டு போய் கோச்சிங் பண்ண வச்சிருவாருன்னு சொல்கிறாரு. ஆன் த டிரைவ் ஹீ வுட் டெல் மீ, அப்படி போகும்போது எனக்கு அவர் சொல்லுவார், டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம் பிளேயிங் இன்சேன் கேம்ஸ் வித் தீஸ் கிட்ஸ். இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனமான விளையாட்டெல்லாம் வந்து இந்த பசங்க கூட நீ விளையாடாது அப்படின்னு சொல்லுவார். கிரிக்கெட் இஸ் வெயிட்டிங் ஃபார் யூ தென் இஸ், கிரிக்கெட் வந்து உனக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு என்கிட்ட சொல்லுவார். ப்ராக்டிஸ் ஹார்ட் அண்ட் see what magic can transpire. நீ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணு, உனக்கு கண்டிப்பாக வந்து ஒரு மேஜிக், உன்னோட வருங்காலத்தில் நிறைய ஒரு மேஜிக் இருக்குதுன்னு சொல்லுவார். டிரான்ஸ்பயர்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டிரான்ஸ்பயர்னால் கம் டு நோன், ரிவீல்டு. நீ வந்து ஒரு மேஜிக் நான் சொல்கிறேன், இந்த மேஜிக் வந்து கண்டிப்பாக உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறது, அதுதான் டிரான்ஸ்பயர்னு சொல்கிறாங்க. ரிவீல்டு கண்டிப்பாக வந்து நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க சரியா. What we need to have proper career orientation. Your personality plays an important role in choosing the type of career you want. உன்னோட கெரியரை நீ சூஸ் பண்ணுறதுல வந்து உன்னோட பர்சனாலிட்டியும் அடங்கியிருக்கு. இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனமான விளையாட்டுலாம் நீ விளையாடாத, டெய்லி வந்து ப்ராக்டிஸ்க்கு வா அப்படின்னு சொல்லுவார். சூஸ் சம்திங் யூ என்ஜாய் அண்ட் ரியலி வாண்ட் டு டூ, யூ வில் பி சக்ஸஸ்ஃபுல். உனக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்கோ அதை நீ வந்து கெரியராக சூஸ் பண்ணு, அதை நீ வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணினா வந்து கண்டிப்பாக நீ அதில் வெற்றி அடைவு அப்படின்னு சொல்கிறாங்கம்மா. At the time, I hated being dragged off, but as I look back, I feel sheepish about my actions and only admire Archekar sir ஃபார் சைட்டட்னஸ். ஆக்சுவலாக இங்கே என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நினச்சி பார்த்தா எனக்கு அந்த நான் எவ்வளோ சைல்டிஷாக இருந்திருக்கேன், அப்போது அந்த டைமில் எனக்கு கோவம் வரும் அவர் மேலே, எனக்கு இப்போ பார்த்தா அது ரொம்ப வந்து குழந்தைத்தனமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் சைட்டட்னஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொலைநோக்கு பார்வைன்னு சொல்லுவாங்க சரியா. ஆனால் எனக்கு அர்ச்சகர் சார் மேலே ரொம்ப மரியாதை வருது, அவரோட தொலைநோக்கு பார்வை நினச்சா எனக்கு ரொம்ப மரியாதை வருது, அவரால் தான் வந்து நான் இப்போது ஒரு நல்ல கிரிக்கெட்டராக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு சரிங்களா. நெக்ஸ்ட், Sir also punished me on the occasion while trying to teach me a very important lesson. சார் வந்து என்னை நிறைய முறை திட்டிருக்காரு. ஒன்ஸ் ஐ பங்க்டு மை டெய்லி ஈவினிங் ப்ராக்டிஸ். ஒரு முறை வந்து பங்க்டுனா வந்து கிளாஸ்க்கு போகாமல் ஏமாத்துறது, பங்க்டுனா ஏமாத்துறது, கிளாஸ்க்கு போகாமல் ஏமாத்துறது சரியா. மை டெய்லி ரொட்டீன், ஒரு நாள் நான் போகாமல் இருந்துட்டேன். டு வாட்ச் அன் இன்டர் ஸ்கூல் கிரிக்கெட் மேட்ச், நாட் ஆன்டிசிபேட்டிங் தட் சார் வுட் பி தேர். நான் வந்து ஒரு நாள் கிளாஸ் பங்க் அடிச்சுட்டு ஒரு ஸ்கூலில் வந்து கிரிக்கெட் காம்படிஷன் வந்து அதை பார்க்க போயிருந்தேன். அப்போ சார் அங்கே இருப்பார்னு எனக்கு தெரியாது. சார் வுட் பி தேர். ஹீ வாஸ் ஆங்க்ரி அண்ட் சேட் இட் வாஸ் நாட் ஃபார் மீ டு கம் வாட்ச் அதர் பீப்புள் ப்ளே ஃபார். இது வந்து உனக்கு வந்து நல்லது இல்லை, மற்றவங்க ஆடுறத நீ பார்க்குறது வந்து உனக்கு என்ன சொல்கிறது, எனக்கு பிடிக்கல, நீ அந்த மாதிரி பார்க்க வேண்டாம்னு சொல்கிறாரு. நீ வந்து இப்போ if I practiced hard enough, one day people from across the world would come and watch me play. நீ வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணால் உலகத்தில் இருக்க எல்லா மக்களும் நீ விளையாடுறத வந்து பார்ப்பாங்க அப்படின்னு சொல்கிறாரு. had it not been for sir, I would not be a cricketer I turned it out to be. He was a strict disciplinarian and did everything he could for me. I owe myself to him.
அவர் வந்து எனக்கு இவ்வளோ அட்வைஸ் பண்ணலைன்னா இப்போ வந்து நீங்களாம் வந்து என்னை ஒரு லெஜெண்டாக நீங்கள் எல்லாரும் பார்க்க மாட்டீங்க. அவர் இல்லைன்னா நான் என்ன ஆயிருப்பேனே எனக்கு தெரியாது. ஆனால் வந்து அவ்வளோ அவர் ஸ்ட்ரிக்டாகவும் டிசிப்ளினரியன் ரொம்ப 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 வந்து ஒழுக்கமானவர் இருந்ததுனால தான் வந்து இன்றைக்கி நான் இந்த நிலமையில இருக்கேன். அவர் என்ன சொல்கிறது, நான் அவரை ரொம்ப மதிக்கிறேன், அவருக்கு செய்ய நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன்னு சொல்கிறார். சரி, இதோடு இந்த லெசன் முடியுதுமா. அபவுட் த ஆத்தர். இப்போது அபவுட் த ஆத்தர்னு பார்த்தீங்கன்னா இந்த கதையை எழுதின ஆத்தரை பற்றி நம்ம பார்க்கலாம். சச்சின் ரமேஷ் டெண்டுல்கர். ஆக்சுவலாக சச்சினோட முழு பேர் என்னென்னா சச்சின் ரமேஷ் டெண்டுல்கர். வாஸ் பார்ன் ஆன் 24th April 1973. அவர் வந்து ஏப்ரல் 1973 24 அன்றைக்கி பிறந்திருக்காரு மும்பையில். இஸ் ஃபாதர் வாஸ் ஏ இந்தியன் கிரிக்கெட்டர் அண்ட் கேப்டன், வைட்லி ரெகார்டட் அஸ் த ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் கிரிக்கெட்டர்ஸ் ஆஃப் ஆல் டைம். இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் கிரிக்கெட்டர். உங்களுக்கு நல்லாவே தெரியும்ல, இவர் வந்து ஒரு கிரிக்கெட்டர். நம்மலாம் வந்து நீங்களாம் சின்ன பசங்க, ஆக்சுவலாக நாங்களாம் இருக்கும்போது சச்சின் அப்படின்னாலே வந்து எங்களுக்கு ஒரு இப்போ தோனிலாம் எப்படியும் அந்த மாதிரி சச்சின் அந்த டைமில் ரொம்ப ஃபேமஸ். ஹீ மேட் அண்ட் இம்பேக்ட் இன் கிரிக்கெட் ஃப்ரம் எ வெரி இயர்லி ஏஜ். இவர் வந்து கிரிக்கெட்டை வந்து ரொம்ப சின்ன வயசுலேயே கற்றுக்கிட்டாரு. அதுவும் இல்லாமல் பயங்கரமான டேலண்டடான ஒரு பையன். The world famous cricketer has set many records in his career and considered as the one of the greatest batsmen of all time. இவர் வந்து ரொம்ப 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 ஃபேமஸ், வேர்ல்டு ஃபேமஸான கிரிக்கெட்டர் அண்ட் ரொம்ப பெஸ்ட்டான ஒரு பேட்ஸ்மேனாக இவர் இருந்திருக்காருன்னு சொல்கிறாங்க. ஹீ இஸ் த ஒன்லி பிளேயர் டு ஹாவ் ஸ்கோர்ட் 100 இன்டர்நேஷ்னல் செஞ்சுரிஸ். இவர் வந்து நிறைய 100 செஞ்சுரி இது வரைக்கும் அடிச்சிருக்காங்களாம். சரிங்களா. த ஃபர்ஸ்ட் டு ஸ்கோர் டபுள் செஞ்சுரி இன் ஒன் டே இன்டர்நேஷ்னல். ஒரே ஒரு இன்டர்நேஷ்னல் மேட்ச்சில் வந்து இவர் 2 செஞ்சுரி அடிச்சிருக்காருன்னு சொல்கிறாரு. அண்ட் த ஒன்லி பிளேயர் டு கம்ப்ளீட் மோர் தென் 30,000 ரன்ஸ் இந்த இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட். இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டில் வந்து இவர் 30,000க்கும் மேலே ரன் ஓடிருக்காருன்னு சொல்கிறாங்க. ஹீ பிளேடு 664 இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் மேட்சஸ் இன் டோட்டல், ஸ்கோரிங் 34,357 ரன்ஸ். கிரிக்கெட் இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து இவர் 664 மேட்ச் போயிருக்காரு. நிறைய எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா 34,357 ரன்ஸ் எடுத்திருக்காரு. இன் 2012 டெண்டுல்கர் வாஸ் நாமினேட்டட் டு ராஜ்யசபா. டெண்டுல்கர் பார்த்தீங்கன்னா லோக்சபா ராஜ்யசபான்னு 2 இருக்கும், மாநிலங்களவை மக்களவைன்ட்டு. அதில் மாநிலங்களவையில் வந்து இவர் நாமினேட் பண்ணியிருக்காரு. ஹீ ரிட்டையர்டு ஃப்ரம் கிரிக்கெட் ஆன் 16th November 2013. இவர் வந்து 2013 வந்து கிரிக்கெட்லேருந்து ஓய்வு பெற்றுட்டார். லேர்னிங் த கேம் இஸ் அன் எக்ஸ்ட்ராக்ட் ஃப்ரம் ஹிஸ் ஆட்டோபயோகிராஃபி ப்ளே இட் மை வே. ஆக்சுவலாக இந்த கதை வந்து ப்ளே இட் இன் மை வே அப்படின்ற ஒரு புக்கு. அந்த புக்கு வந்து இவரோட ஆட்டோபயோகிராஃபி நான் சொல்லியிருக்கேன், சுயசரிதை இவர் எழுதியிருக்காரு. அதிலிருந்து ஒரு சின்ன பாட்டு தான் இது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேயா. நெக்ஸ்ட்டு இவர் என்னென்ன அவார்ட்ஸ் வாங்கியிருக்காருன்னு பாருங்கள். அர்ஜுனா அவார்ட் 1994 வாங்கியிருக்காரு. ராஜீவ்காந்தி கேல் ரத்னா வந்து 97 வாங்கியிருக்காரு. பத்மஸ்ரீ 1999 வாங்கியிருக்காரு. பத்ம விபூஷன் 2008 வாங்கியிருக்காரு. பாரத் ரத்னா 2013 வாங்கியிருக்காரு. சரியா. இங்கே பாருங்கள், ஒரு ஃபோட்டோ கொடுத்துருக்காங்க. கோச் அர்ச்சேக்கர் பாஸ்ட் ஆன் 2nd January 2019 at the age of 87. அவரோட கோச் இருக்கார்ல அர்ச்சேக்கர், அவர் வந்து 87 வயசில் வந்து 2019 இறந்து போயிட்டார். அட் சிவாஜி பார்க் ரெசிடென்ஸ், சிவாஜி பார்க் அந்த இடத்துல வந்து அவர் இறந்துட்டார். டியர்ஃபுல் சச்சின் வாஸ் அட் த ஃபியூனரல் அண்ட் பேட் இஸ் ட்ரிபியூட் பை கேரியிங் இஸ் கோச் மார்டல் ரிமைன்ஸ் டு த கிரீமேஷன் கிரவுண்ட். சச்சின் பாருங்கள், அவரோட கோச்சோட சடலத்தை வந்து எடுத்துகிட்டு போகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா. இப்போ ஓகே, க்ளாசரி இருக்குது. க்ளாசரி என்னென்னு பார்த்துக்கோங்க. எமுலேட்டாக நான் சொல்லியிருக்கேன், பின்பற்றுதல், நம்ம ஒருத்தவங்களை ஃபாலோ பண்ணுறது தான் வந்து எமுலேட்டு. அதுக்கு க்ளாசரி என்னென்னு பார்த்தீங்கன்னா டு மேட்ச் ஆர் சர்ப்ரைஸ் டிப்பிக்கலி பை இமிட்டேஷன். நெக்ஸ்ட்டு ஓவர் ஆவ்ட், இம்ப்ரெஸ்ட் டு மச் தட் தே ஆர் சைலண்ட் ஆர் இன்ஹிபிட்டேட்டட். ஆக்சுவலாக வந்து கொஞ்சம் பயந்து பதட்டமாக இருக்கிறது தான் வந்து ஓவர் ஆவ்டுன்னு சொல்லுவாங்க. இண்டக்ஷன்னா நம்ம ஒரு செயலை செய்கிறதுக்கு நம்ம வந்து எடுக்கிற விஷயம் தான் வந்து இண்டக்ஷன் சொல்கிறாங்க. த ஆக்ஷன் ஆர் ப்ராசஸ் ஆஃப் இன்க்ளூடிங் சம்மன் டு அன் ஆர்கனைசேஷன்.
ஆக்சுவலாக வந்து இண்டக்ஷன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த கோச்சில் வந்து நிறைய பேர் எல்லாருமே வந்து வரலாம். ஆனால் யாரை சூஸ் பண்ணுறதுன்னு இருக்குல்ல, அதுதான் வந்து இண்டக்ஷன்னு சொல்கிறாங்க. ரிகோரியஸ்னால் ரொம்ப கடுமையாக, எக்ஸ்ட்ரீம்லி தரோ அண்ட் கேர்ஃபுல். நியூசன்ஸ்னால் வந்து சப்டில் சேஞ்சஸ் ஆர் இன் ஷேட்ஸ் ஆஃப் மீனிங், எக்ஸ்பிரஷன் ஆர் ஏ சவுண்ட். நியூசன்ஸ்ன்னும் போது நிறைய விதத்தில் சொல்லலாம். இங்கே வந்து நுணுக்கங்கள், டிப்ஸ்ன்னு நம்ம சொல்கிறோம். சரியா? பர்சீவ்னா ஃபாலோ ஆர் சேஸ், துரத்தி பிடிக்கிறது. சரியா? ஸ்டாமினா த எபிலிட்டி டு சஸ்டெயின் ஆர் ப்ரொலாங்டு ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் எஃபெக்ட். ஸ்டாமினா இன் சென்ஸ் அது ஒரு பவர். சரியா? மென்டலாகவும் சரி, ஃபிசிக்கலாகவும் சரி. காக்டெயில்னால் வந்து ஒரு ட்ரிங்க். சரியா? கிட் பேக்னா வந்து சிலிண்ட்ரிக்கல் கேன்வாஸ் பேங்க். நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரைட்னா வந்து எ ஸ்டெப் ஆர் ஸ்டேஜ் இன் அ ப்ராக்ரஸ் டுவோர்ட்ஸ் அண்ட் எய்ம். நம்ம ஒரு படி எடுத்து வைக்கிறோம், நம்மளோட கோல், நம்ம ஒரு எய்ம் அச்சீவ் பண்ணுறதுக்காக நம்ம எடுத்து வைக்கிற நம்ம செய்கிற முயற்சி தான் வந்து ஸ்ட்ரைடுன்னு சொல்கிறாங்க. எம்பரான்ஸ்மெண்ட் எ ஃபீலிங் ஆஃப் செல்ஃப் கான்ஷியஸ்னஸ், ஷேம் ஆர் அவேக்னஸ். ரொம்ப நம்மளே நம்ம அசிங்கமாக நினைக்கிறது அந்த மாதிரி தான். சரியா? மீலி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஸ்டு க்ரௌட் ஆஃப், ரொம்ப கூட்டமாக இருக்கிறது. டிரான்ஸ்பயர்னா கம் டு பி நோன், ரிவீல்டு, கண்டிப்பாக இது நடக்கும் அப்படின்னு சொல்கிறது. ஃபார் சைட்டட்னஸ்னால் வந்து தொலைநோக்கு பார்வை, ஷோயிங் ஏ ப்ரூடென்ட் அஃபேர்னஸ் ஆஃப் ஃபியூச்சர் அபிலிட்டிஸ், ஃபியூச்சரை நீ கண்டிப்பாக இப்படி ஆவன்னு சொல்கிறது. சரியா? நெக்ஸ்ட்டு பங்க்டுனா வந்து நம்ம ஆப்சென்ட் ஆகிறது, ஏமாத்துறது. சரியா? நெக்ஸ்ட்டு கிராஸ் ரோட்ஸ், டு பி அட் த பாயிண்ட் வென் யூ ஹாவ் மேக் வெரி இம்பார்ட்டன்ட் டெசிஷன்ஸ். இந்த ரொம்ப இம்பார்ட்டண்டான டெசிஷன்ஸ்லாம் எடுக்கிறது தான் வந்து கிராஸ் ரோட்ஸ்னு சொல்கிறாங்க. டீட்டாரியேட்டட்னா வந்து ரொம்ப வேர்ஸ்ட் பிஹேவியர். நெக்ஸ்ட் இன்ஃப்ளூயன்ஸ்னால் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்ஃப்ளூயன்ஸ்னால் வந்து கெரியர். இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுனா என்னென்னு சொல்கிறது, இப்போது நல்லவங்க கெட்டவங்க இருப்பாங்க. நல்லவங்க வந்து நல்ல விஷயத்தெல்லாம் வந்து நம்மளுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. சரியா? அதுதான் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது அப்படின்னு அர்த்தம். பியர்னால் வந்து சேம் ஏஜில் இருக்க பசங்கள்லாம் வந்து பியர்னு சொல்லுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்கிறோம்ல, அதுதான். பேஷன்னா வந்து ஒரு ஸ்ட்ராங் டிசைர். பேஷன்னா வந்து இந்த எய்ம், குறிக்கோளாக இருக்குல்ல, அதுதான் அந்த ஆசை, அதுதான் வந்து பேஷன்னு சொல்லுவாங்க. அல்டிமேட்லி அப்படின்னா வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கிறது தான் வந்து அல்டிமேட்லின்னு சொல்கிறோம். ஓகேம்மா, இன்னையோட கிளாஸ் முடிஞ்சுது, ஓவர். நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.